மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்னது? உன் சம்மந்தி வீட்டாளுங்களை கூப்பிட்டு மஞ்சள் குளிப்பாட்ட முடியாதுங்கிறதுக்காக நான் பெத்த தங்கத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விட்டுருவீங்களா? என்ன நக்கல் பண்றீங்களா? ஏய், இப்ப எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற மாதிரி வர? அப்படிதான் வருவேன். நல்லா இருக்கே கதை. உன் சம்மந்தி வீட்டுக்காரங்களை கூப்பிடாம நாங்க விசேஷமே பண்ண கூடாதோ? அப்படியே தொலைஞ்சது போகுதுன்னு போய் கூப்பிட்டாலும் அவங்கள எங்கன்னு போய் கூப்பிடுவேன்? அவங்கதான் கடங்காரங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு தெரு தெருவா நாடோடி மாதிரி சாமான் சட்டை தூக்கிட்டு திரியிறாங்களே. ஏய், சும்மா இருக்க மாட்டே நீ. சும்மா ஏன் அடக்காதமா? வான்னு கூப்பிட்டா அதுங்களும் இதுதான் சான்ஸ்னு இங்க வந்து டேரா போட்டுட்டா கடங்காரங்கள நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. நீங்க கூப்பிடுவீங்க, இப்ப யாரும் அங்க காத்துட்டு இருக்கல. இன்னொரு வார்த்தை எங்க குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கஷ்டங்கிறது யாருக்கும் எப்ப வேணாலும் வரலாம். அந்த மறந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. ஏமா கண்மணி, நீ சொல்றத பார்த்தா உங்க வீட்டுல உள்ள நிலைமை இங்க வரணும்னு நினைக்கிறியா? ஏமாமா, இவ்வளவு நேரம் அவங்க இன்னதுதான் இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்கல்ல. அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப நான் உங்களை ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருது. பேசாம இருந்தா உங்களை ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அது எப்படி கேட்க முடியும்? தாமரை பேசுறதுல வார்த்தை வேணா கடுமையா இருக்கலாம், ஆனா அதுல உண்மை இருக்குல்ல. உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? முடியாதுல்ல. அப்புறம் என்ன ரோசம் வேண்டி கிடக்கு? அதுவும் எனக்கு முன்னாடி மாமனாருங்கிற மட்டு மரியாதை இல்லாம கை நீட்டி வர பேசுற. நீங்க மட்டும் என்ன மருமக மாதிரி நடத்துறீங்க. பணத்துக்கு பதிலா வந்து ஏதோ ஒரு அடிமை மாதிரி தானே நடத்துறீங்க. கண்மணி, என்னம்மா நீ? கொஞ்ச நேரம் பேசாம இருமா. முடியல அத்தை, என்னால முடியல. என்ன பத்தி எவ்வளவு சொன்னாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனா இவங்க வார்த்தையால என் குடும்பத்தை குத்தி கிழிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல அத்தை. சும்மா அழுதுகிட்டு இருக்காத. அந்த வீட்டை பத்தி என்ன பேசுற உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு வாயை முடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏமாமா, பணத்தை கொடுக்கற முன்னுரிமையில கால்வாசி கூட மனுஷங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறத உங்க வாழ்க்கையோட லட்சியமாவே வச்சிருக்கீங்களா? என்னடி நீ பாட்டுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? அது எங்க அப்பா முன்னாடி கொண்டு பொண்ணு பொறிச்சு வேண்டிய உன்னை விடுமா? விடுங்க முதல்ல. என்ன விடா முதல்ல. இந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லன்னே ஆயிப்போச்சு. அப்படி இருந்தும் அந்த குடும்பத்தினால இந்த குடும்பத்து நிம்மதியில போகுது. வேற மகாராணிய வந்து ஒன்னும் சொல்லிடக்கூடாதாங்க. வாய முடி, சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே கொமட்டி தாமரை எதுக்கு திட்டுறேன்? எதுவும் புத்திமதி சொல்றதா இருந்தா உன் மருமகளுக்கு சொல்லு. புதன்கிழமை போய் புண்ணியதானத்துக்கு ஏற்பாடு பண்ணப்போ. அம்மாடி, வாமா வா. என்ன பாக்குறீங்க? இது வரைக்கும் வந்த இயற்கை சீற்றத்துக்கெல்லாம் மனுஷங்க பேர் தான் வச்சிருக்காங்க. இனிமே அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு உன் பேர் தான் டிஃபன் டிஃபன் பாக்ஸ் வைக்கணுமே.
திவா ஒரு நிமிஷம். நான் உனக்கு டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், நீ சாப்பிடாம போற. பசிக்கல. பசிக்கலையா இல்ல பிடிக்கலையா? சாப்பிட பிடிக்கல. அதான் ஏன்? விளக்கம்லாம் கேட்காத. எனக்கு கூட பேசுறதுக்கே பிடிக்கல. இப்ப எதுக்காக நீ பட்னி கிடந்து ஆபீஸ் போகணும்னு நினைக்கிற? காரணம் கேட்கலையா? ஏன் உனக்கு தெரியாது? இந்த வீட்டுல இருந்த எங்க அப்பாவும் அம்மாவும் இப்ப வேற யாரோ வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மனசுக்கு எவ்வளவு வேதனை எனக்கு தெரியுமா? அவங்கள விரட்டி விட்டு நீ டிஃபன் பண்ணி கொடுப்பேன், அதை நான் உட்காந்து சாப்பிடணும். என்னது? அவங்கள நான் விரட்டி விட்டேனா? அவங்க கோச்சிட்டு வெளியே போனா அதுக்கு நானா பொறுப்பு? வேண்டாம். சும்மா உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நடிக்காத, புரியுதா? உன் பேச்சு தாங்க முடியாம தான் வெளியே போயிட்டாங்க. நீ வாயை சொன்னாலே ஒவ்வொரு வார்த்தை அப்படியே அம்பு மாதிரி வருது. அவர் எப்படி இருப்பாங்க? ஏன் அப்படி பேசுறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு திவா. என் குழந்தை பத்தி தீர்மானம் பண்ற உரிமை எனக்கு இல்லையா? அதுல எனக்கு துளி கூட சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசினா அது சர்வாதிகாரம் தானே? நான் ஏன் சொன்னேங்கிற காரணத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் சொன்ன விஷயத்த மட்டும் புடிச்சுக்கிட்டு என் மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? கூட கூட பேசணும் அப்புறம் அப்பிரம் சொல்லிட்டு. அடி, அவங்களுக்கு கூட என் மேல நிறையவே கோவம் இருக்கு. பேசாம அதுக்கு என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடலாம். இது அவங்க வீடு திவா, அவங்க எதுக்கு வெளியே போகணும்? அப்படி வெளியே போயிருக்காங்கன்னா நம்ம 2 பேரையும் எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். நீ வருத்தப்படுவ, அது பார்த்து எனக்கு குற்ற உணர்ச்சி வரும், அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுப்போம். அதானே காரணம்? போதும் போதும். உன்னோட படிப்பு உன்னோட குதிரை கதனத்துல இதுல காட்டாத. பாவம், அவங்களே மனசு நொந்து போய் வெளியே போயிருக்காங்க. ஏய், உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்க அம்மா வீட்டு பத்திரத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தாங்க. அந்த மனசு யாருக்காவது வருமா? அதான் அவங்க மனசுல பெரிய ஜமீன்தாருன்னு நினைப்பு. நாங்க தாழ்ந்துட்டோம், அவங்க உயரத்துல இருந்து பத்திரத்தை நீட்டினோடனே நாங்க வாங்கி போங்கிற அகங்காரம். ஏய், அரைஞ்சு இந்த பாரு, நீ அடி வாங்காம வாய் மூட மாட்ட போட்டுருக்கு. திவா, கொஞ்சம் கோவப்படாம யோசிச்சு பாரு. அந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் வேலைக்கு போய் சம்பளத்தை கொடுக்கணுங்கிறத ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ அன்னைக்கு பத்திரத்தை கொடுத்தது அவங்கள பெருமையா காட்டிக்கிறதுக்கு தானே? ஏய், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் குதிர்க்கமாக பேசிட்டு இருக்க? நீ வேலைக்கு போக வேணாம், உன் வீட்டுக்கு பணம் கொடுக்க வேணாம் நமக்கு சொல்லவே இல்ல. நீ இவ்வளவு பேசல, இப்ப நான் பேசிட்டேன். அன்னைக்கு பத்திரத்தை கொடுத்தோன்னே ரோஷமா உங்க அம்மா வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. இப்ப நீ சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் வாங்கிப்பாங்களா? எதை எதோட முடிச்சு போடுற? பத்திரம் உங்க வீட்டு சொத்து. நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது என்னோட உழைப்பு. நான் உழைச்ச காசை வாங்குறதுக்கு எங்க அம்மா எதுக்கு தயங்கணும்? சம்மந்தி கிட்ட கை நீட்ட வேண்டாம், மக கொடுக்கற பணத்தை வாங்குறதுல தப்பில்லன்னு நினைக்கிற சராசரி மனுஷிதான் எங்க அம்மா. அதை நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ வீட்டுக்கு பணம் கொடுக்க வேணாம் நமக்கு சொல்லவே இல்ல. நீ குழந்தை வேணாம்னு சொல்ற தெரியுமா? அதுதான் அவங்களால ஏத்துக்க முடியல. சராசரி மனுஷங்க மாதிரி தன்னோட குடும்பம், தன்னோட குழந்தைங்க, தன்னோட பேரன் பேத்தின்னு நினைக்கிறதா எங்க அப்பாவும் அம்மாவும். நீ இதை அவங்கள தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. சதி, நான் தான் அவங்களோட உலகமே. தான் பையனோட கல்யாணத்துக்கு அப்புறம் பேரன் பேத்தி மூலியமா சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? தயவு செய்து உங்களோட நியாயமான ஆசைகளை புரிஞ்சுக்கோ, அதை கொச்சப்படுத்தாத. வா, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என் குடும்பத்தை பத்தி யோசிக்காம எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு அவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னா ஒரு விதத்துல நானும் அதுக்கு காரணம். இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில என்னால உதவி பண்ணாம எப்படி இருக்க முடியும்? நான் என் குடும்பம் இருக்கிற கஷ்டத்தை பத்தி யோசிப்பேனா, இல்ல பிறக்கவே இல்லாத குழந்தைய பத்தி யோசிப்பேனா? நான் எதுக்கு முக்கியத்துவம் தரணும் சொல்லு? இத பாரு, இந்த மாதிரிலாம் நீ பேசினா என்னால பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ஆனா அதே அளவுக்கு எங்க அப்பா அம்மா மேல நான் பாசம் வச்சிருக்கேன். என்னால அவங்க அப்படியே ஒதுக்கிற முடியாது. அவங்களோட ஆசைகளை நான் மதிக்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. சத்தியமா சொல்றேன், அவங்க இல்லாத இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியாது. திவா, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இந்த குழந்தைக்காக என்ன பெத்தவளுக்கு கூட நான் உதவி செய்ய முடியாதவளாயிட்டேனே. வாதிவா, நீ மட்டும்தான் வந்தியா? ஆமாக்கா. சித்தி,
திவா. பாப்பா சாப்பிட்டியா? ஆச்சு மா. மா, என்னம்மா நீ பாட்டு திடீர்னு இப்படி கிளம்பி வந்துட்ட? நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேனா? நாங்க என்ன பொழுது போகாமையா இங்க வந்தோம்? பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த. உன் பொண்டாட்டி பண்றது உனக்கே சரின்னு படுதா? இத்தனை வருஷத்துல உனக்கும் எனக்கும் நடுவுல இந்த மாதிரி வருத்தம் எப்பயாவது வந்திருக்கா? இருக்கிற ஒரு பிள்ளையும் விட்டுட்டு நாங்க கிளம்பி வந்திருக்கோம்னா எங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருடா. என்ன விடு, உங்க அப்பாவை பாரு. எப்பவாவது அவர் கோவப்பட்டிருக்காரா? அவரை யாராவது அடிச்சா கூட கோவப்படாம அடிச்சவங்க பக்கம் நியாயத்தை பத்தி பேசுற மனுஷன் அவரே உன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்து மனசு நொந்து போயில உட்கார்ந்துருக்காரு. அப்பா ரொம்ப சாரிப்பா. நான் நீ எதுக்குப்பா சாரி கேட்குற? இல்லப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. அவங்க வீட்டு பிரச்சனை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காப்பா. அந்த டென்ஷனில் தான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டா. ஆனால் அப்படிலாம் பேசும்போது நீங்கள் தானேப்பா அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்களே இப்படி வந்துட்டீங்கன்னா எப்படிப்பா? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நானே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கேன். ஒரு விஷயத்தோட தன்மையின் ஆழத்தை சரியாக புரிஞ்சுக்காம மேம்போக்கா பேசுறது, அகங்காரமாக கத்துறது, இதெல்லாம் நல்லதில்லை. என்னால் ஏற்றுக்க முடியல. என்னப்பா நீங்களே இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படிப்பா? என்னடா பண்றது? உன் பொண்டாட்டி எல்லாருக்கும் கிறுக்கு பிடிக்கிற மாதிரில பண்றா பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீயும் அதே மாதிரி வந்து நிக்கிற. மா அதெல்லாம் இருக்கட்டும்மா. இதை பாருங்களேன், நீங்க 2 பேரும் இங்க வந்து இருக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல திவா, நாங்க வரல. என்னம்மா நீங்க அங்க இல்லாம நான் என்னம்மா பண்ணுவேன்? உங்களை விட்ட வேற யாருமா எனக்கு இருக்கா? அதான் எல்லா அறிவையும் கரைச்சு குடிச்ச உன் பொண்டாட்டி இருக்காளே. மா ப்ளீஸ்மா. அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம்ப்பா. இத பாரு திவாகர், நீ இப்படி கண்கலங்கி வந்து நிக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீ வந்து கூப்பிடுறல்ல, நாங்க அங்க வரோம். ஆனா உன் பொண்டாட்டி நல்லபடியா புள்ளைய பெத்து கொடுப்பான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அது நான் பாத்தியா, இப்பவும் உன்னை யோசிக்கிற நிலைமையில தான் வச்சிருக்க. இல்லம்மா. நீ குழப்பத்துல தாண்டா இருக்க. உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா எங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாங்க வந்து எப்படா இருக்க முடியும்? ஏதோ எங்க தலையெழுத்து. நாங்க எங்கேயாவது இருந்துட்டு போறோம். திவாகர், எப்போ வந்த? இப்பதான் மாமா வந்தேன். திவா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான். ஆமாடா, பொண்டாட்டிய உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரியல. நீ சொல்ற பேச்சுக்கு அவ கட்டுப்பட்டு இருந்தான்னா வீட்ல எந்த பிரச்சனையாவது வருமா? யோசிச்சு பாரு. சக்தி உன் கூட வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணு இப்ப அவங்க பிறந்த வீட்லயும் பிரச்சனையா இருக்கு. எந்த விதமான ஹெல்ப்பும் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கணும்? நீ என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம கேட்கணுமா இல்லையா? ஆனா அவ என்னவோ பெரிய மகாராணி மாதிரியும் நீங்க 3 பேரும் அவளை அண்டி பிழைக்கிற மாதிரில தெரியுது. சொல்றதே கேட்கலனா ஓங்கி அற விடு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, அவளும் ரொம்ப நல்லவதான். பாரு திவாகர், நீ மாமா அத்தை 3 பேரும் இலகன மனசுக்காரங்களா இருக்கீங்க. பிரச்சனையே அதுதான். அந்த பொண்ணு பாதிச்சு 3 பேரும் அப்புறாணிலா இருக்காங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஆளான்னு ஆடிட்டு இருக்குது. நீங்க வேற சும்மா இருங்க மாமா. இப்ப கூட வரும்போது சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல அவ பக்கம் பார்க்கும்போதும் அது நியாயமா தான் படுது. அம்மா பண்றதும் கரெக்டா தான் இருக்கு. இப்போ அவ பண்றது சரியா அம்மா பண்றது சரியான்னு எதுவுமே புரியாம நானே ஒரு குழம்பி போன நிலைமையில தான் இருக்கிறேன். இப்படி வழவழா குழக்குழங்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. பொண்டாட்டி கிட்ட இதை செய் அதை செய்யாத அப்படின்னு சொல்ற தைரியம் உனக்கு வேணும். புருஷன் சொல்றத மீறக்கூடாது அப்படிங்கிற பயம் அவளுக்கு இருக்கணும். அதுக்காக 2 அடி அடிச்சா கூட தப்பு இல்ல. என்னக்கா சொல்ற நீ? அப்படிலாம் காட்டு மிராண்டி தினமும் நடந்துக்க முடியாது. அவ பக்கமும் நியாயம் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும் இல்ல? ஆஹா, இவன் தேரவே மாட்டாங்க. ஏண்டா, இத்தனை நாளா அவ இஷ்டத்துக்கு தானே வளைஞ்சு கொடுத்து இருந்த. என்ன பிரயோஜனம்?
புள்ள பெத்துக்கிறதா வேண்டாமாங்கிறதே பட்டிமன்றம் நடத்துற நிலைமையில இருக்கு. விடு புஷ்பா, இப்படி ஆளுக்கு பேசிருந்தா குழப்பம் தான் வரும். இந்த பார் திவாகர், நீ எது பண்ணாலும் ஸ்ட்ராங்கா பண்ணு. எழுத்து பேசினால வாயிலே போடு, அது ஒண்ணுதான் சரியா வரும். ஏண்டா நீ என்ன மத்தவங்களுக்கு கெடுதலா பண்ற? நீ பண்றது சரின்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் என்னடா, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கண்டிப்பா இருந்தாதான் புள்ளைங்க உருப்பிடும். குடும்பமும் அதே மாதிரிதான். நம்ம வீட்ல பிரச்சனைங்க எல்லாம் சரியாகணும்னா நீ முதல்ல கண்டிப்பா இருக்கணும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.